ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம போட்டி குழம்பு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். என்னுடைய மாமியார் தான் செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போட்டியை சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. இது ஓரமாக இருக்கட்டும். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச தூள் சேர்த்துருக்காங்க. இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 செகண்ட் வதக்குனா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்கிறோம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க போட்டியை சேர்த்திக்கலாம். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா 3 விதமான சமையலை நீங்கள் பார்ப்பீங்க. என்னுடைய அம்மா சமையல், மாமியார் சமையல், அப்புறம் என்னுடைய சமையலையும். ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பாருங்கள். அரை மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு நல்லா கட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். 3 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டி வேக வச்சுருக்க தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா தண்ணியாக கிடைக்கும். சில பேருக்கு தண்ணியாக பிடிக்கும், சில பேருக்கு கட்டியாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணியாக வேணும்னா தேங்காவுடைய பால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா நல்லா தண்ணியாக கிடைக்கும். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 விசில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய போட்டி குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.